நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நம்ம துபாய் பார்க்ஸ் ரிசோர்ட் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, அந்த நேரத்தில் கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் ஒன்றா இருந்ததுனால ஃபுல்லாக லைட்டால் தெருவுகள் ஃபுல்லாகவே சோடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துக்கு போய் நடக்க ஃப்ரெண்ட்ஸ் அவென்யூ அதெல்லாம் ஃப்ரீயாக நம்ம பார்க்கலாம். ரிவர் லேண்ட் வந்து சும்மா ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். பாலிவுட் பார்க்குக்கு நான் போயிருந்தேன். ஆனால் நான் இதுக்கு முன்னே பாலிவுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேலாம் போகும்போது ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த பழைய காலத்து சோலை அதோடைய இதெல்லாம் வந்துக்கிட்டு ஃபைட்லாம் லைவாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த தடவை வந்து நம்மளுக்கு அந்த இதெல்லாம் பார்க்க முடியலை. அப்புறம் நீங்கள் இந்த பாலிவுட் பார்க்ஸ் போகணுன்னு சொன்னாக்கா என்டர்டெய்னர் இல்லாட்டி ஆஃபர் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. அப்போ ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருக்கும். அதுபோல் இந்த தீம் பார்க் வந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போனாக்கா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃபுல் தீம்ஸ் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னு சொன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து நான் ஏற்கனவே பார்த்ததுக்கும் போய் பார்த்ததுலேயும் வந்து அதிகமான வந்து ரைடர்ஸ், நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பாலிவுட் பார்க்ஸ் போயிடலனாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம அப்படியே வெண்டரில் போகும்போது எல்லாத்துக்கும் அப்படியே ஜாலியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்குறது வந்து என்னன்னு சொன்னாக்கா, நம்ம ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் இங்கே பஸ்ஸு ட்ரிப் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி பெரிய ஆட்கள் கூட ஏறலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம போகிறது. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லா ரைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 190 சென்டிமீட்டர் வச்சு இருக்கணும். இல்லாட்டி உள்ளே விடமாட்டிருக்காங்க. இது பெரிய ஹெட்டேக்கு. நம்ம வந்து பிள்ளைங்களோட போகும்போது எந்த ரைடும் போக முடியாது. அப்போ சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ் கூட வந்துக்கிட்டு அவங்க சேஃப்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றுத்துலேயும் விடலை. நான் என்னுடைய மகள் வந்து 170, அதாவது மினிமம் 170 இருக்கணும். 170 இல்லை, 180 நினைக்கிறேன் அந்த சென்டிமீட்டர் இருக்கணும். 175 இருக்குது. ஹில்ஸ் போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆர்குமெண்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடந்த பாடு இல்லை. அப்புறம் அந்த பழைய தீம் வந்துக்கிட்டு சில இடங்கள்ல அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே டைமிங் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்து முடிச்சுட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஏற்கனவே வந்து பேரலாக ஒரே நேரத்தில் அதிகமான ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இப்போ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைமிங் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதை முடிச்சுட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுபோல் 3D, 5D, 7D அது மாதிரிலாம் ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு பொழுதுபோக்க போயிடும். டூரிசம் வரவங்களுக்கு ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரைடு செம்மையாக இருந்துச்சு. நான் போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. உள்ளதில் ஹையஸ்ட் ரைட். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. Mention, all bags and loose articles must be secured inside a locker or left with a non-rider prior to boarding. This includes all backpacks, purses and shoulder bags, plus loose articles such as hats, sunglasses, cameras, souvenirs, mobile phones and other similar items. For your safety, guests will not be permitted to experience this attraction with any loose articles. Thank you for your cooperation. يرجى الانتباه لضمان تجربة أفضل ومتعة أكبر خلال هذه المغامرة. يجب وضع جميع الحقائب والأمتعة الشخصية القابلة للحمل داخل صندوق التخزين أو الاتفاق مع أحد الأشخاص غير المشاركين في المغامرة قبل ركوب العبر. والتجربة الانتباه على حقيقة என்னம்மா சேஃப்டி செக்அப். இங்கே
அங்கே பாரு மேலே பாரு. அங்கே பாரு மேலே பாரு. வந்துருச்சு. அல்லா இந்த ஒரு நிமிஷம் இல்லை கை வலிக்கும் பாப்பாக்கு. இந்த வந்துட்டேன். இப்போ அங்கே பாரு ஃபரியாவா. சோலை உள்ள எல்லா பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, குழந்தைகளை கூட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் சோலை பழைய காலத்து படம் ரயில்வே ட்ராக்லாம் வர்ற மாதிரி ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாம் டான்ஸ் நடக்கும். ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் பெரிய லெவலில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓ நான் ஏற்கனவே பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாலிவுட் பார்க்ஸ் விதமான ரைடில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வாசலில் கேட்டில் வச்சுருப்பாங்க எத்தனை சென்டிமீட்டர் அலவுடுன்னு. ஸோ மினிமம் நீங்கள் 100 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாக்கா ஓரளவு விதமான ரைடுக்கு போக முடியும். அப்படி இல்லைண்டாக்கா வாசல்லே ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த இது வந்துக்கிட்டு 5D இது ப்ளூவில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்துக்கிட்டு லகான் அந்த படத்துடைய இதை வந்துக்கிட்டு நல்ல மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது குழந்தைகளுக்காக உள்ள செக்ஷன் இந்த இடத்துல தான் இருக்குது. இது வீல் இது வந்து 90 சென்டிமீட்டர் இருக்கணும். 90 சென்டிமீட்டர் இல்லைன்னாக்கா அலோடு இல்லை. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைடு போகிறேன்டாக்கா உங்களுக்கு 95 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. லகான் அமெரிக்கானுடைய படம். இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் படம். அந்த ஃபேமஸ் படத்துடைய இதை வந்து தீமை வச்சு நல்ல மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ரிப்பு நம்ம போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டாக போகிறவங்களுக்கு வந்து நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம் நான் கவனிச்சேன்னாக்கா, இந்த பார்க்லாம் அடுத்து
ஸோ இந்த இதில் போயிட்டுருக்கும்போது பாலிவுட் ஸ்கை ஃப்ளையர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளியாசம் இருக்குது. லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்குள்ளே பள்ளியாசம் இருக்குது. ஸோ நம்ம தொழுறவங்க தொழுதுக்கலாம். இது வந்து கேம். இந்த இடம் வந்து கேம் விளாட்ற இடம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த சுட்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். மடி சளியா இருக்கு உனக்கு. இதெல்லாம் குழந்தைகளுக்குள்ள கேமு. Rockets. வா.
அங்கே பாரு அண்ணா தலை சுத்துது முடி நீ சிரிச்சு காமி வாயில் கை வச்சுக்கிட்டு சீ 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 நம்ம இதுல எல்லாம் போக முடியுமா நீர் கோழியா நீ பெரிய பிள்ளைய போனால் தான் விடுவானா இப்போ விட மாட்டாங்களாம் ஆசையாவா நான் உனக்கு வேறு இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன் சரியா தங்கம் பாப்பாக்கு புரியுது உனக்கு பாவமாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு சரியாயிடும் இவர் Wow. Wow. Very slow drive. Wheel of star. கபாலிடா ஓம் சக்தி ஓம் ஓடா படமாக போட்டு வச்சுக்கிறானோ Raj Mahal, the theatre entrance. என்ன மனம்